Hello my dear students and parents, welcome to Janus NEET Tamil. ஒரு important notification from TamilNadu Medical Selection என்னன்னு பார்த்தோம்னா from the order of Supreme Court, Honorable Supreme Courtலேருந்து அஃபீஷியலாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு காலேஜ்லேயும் ப்ரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் இன்ஸ்டியூட்ஸில் எவ்வளோ ஃபீஸ் வாங்க போகிறாங்க அப்படின்றது கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதே மாதிரி அதர்ஸ் ஃபீஸ் என்னென்னலாம் காலேஜில் ஃபீஸ் வாங்குவாங்களோ அது எல்லாத்தையும் ப்ராப்பர் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் அஃபீஷியல் நோட்டீஸாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எல்லா காலேஜஸ் ஆல்ரெடி நமக்கான டென்டேட்டிவ் வேகன்சி பொசிஷன் சொல்லியிருந்தாங்களே, ஒரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட் இருக்குன்ட்டு அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. டோட்டலாக செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்னா 20 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு, 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு ஃபார் MBBS. அண்ட் அதே மாதிரி டென்டல் BDSக்கு எத்தனை காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 18 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் தான் தமிழ்நாடு ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதா டென்டேட்டிவ் வேகன்சியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று நம்ம அப்போ பார்க்கலாம். KMCH இருக்கு இல்லையா, KMCHல ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஏசியா இருந்தா எவ்வளோ, நான் ஏசியா இருந்தா எவ்வளோ, டபுள் ஏசியா இருந்தா எவ்வளோ, டபுள் நான் ஏசியா இருந்தா எவ்வளோ, ட்ரிபிள் ஒரு ரூம்ல 3 பேர் ஷேரிங் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மெஸ் ஃபீஸ், சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் அதர் ஃபீஸ்ல புக்ஸா இருக்கட்டும், நோட் புக்கா இருக்கட்டும், ரெக்கார்டு, இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டேஷனரிஸ்லாம் தராங்க இல்லையா, அதே மாதிரி காலேஜோட டெவலப்மெண்ட் ஃபீஸ், இது எல்லாத்துக்குமான அதர் ஃபீஸையுமே இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இப்போ பிரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அஃபீஷியலா என்ன ஃபீஸ் அப்படின்றத நீங்க இதிலே தெரிஞ்சுக்கலாம். இது அப்படியே அவங்களோட வெப்சைட்ல எந்த காலேஜோ ரெஸ்பெக்டிவ் காலேஜோட வெப்சைட்லயும் இதை அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க எல்லா காலேஜுக்குமான லிஸ்டையும் இதிலே பார்த்துக்கலாம். ஒரு காலேஜுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ மூகாம்பிகாக்கு எவ்வளோ ஃபீஸ், அதே மாதிரி நெக்ஸ்ட் அன்னபூர்ணா காலேஜ், அருணை மெடிக்கல் காலேஜ், சுவாமி விவேகானந்தா நாமக்கல்ல இருக்கு இல்லையா, அதே மாதிரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். இதுவுமே நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மேம் நீங்க லாஸ்ட் வீடியோல தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் டீம்டு டு பி யூனிவர்சிட்டியா மாறிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டீம்டு யூனிவர்சிட்டியா மாறினது பிரைவேட் யூனிவர்சிட்டி. பிரைவேட் யூனிவர்சிட்டிலையும் ஒரு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இருந்தது, அதுதான் என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியா மாறி இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜா இருந்தது டீம்டு யூனிவர்சிட்டியா சேஞ்ச் ஆகலாம். அது ஆஸ் இட் இஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா சிஎம்சி வெள்ளூர்ல தான் இருக்கிறதுல ஃபீஸ் கம்மி. நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பத்தி தெரியல அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல டீடைல்டு வீடியோ போட்டிருந்தா ஃப்ரம் த ப்ராஸ்பெக்டஸ் ஆல்ரெடி கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ப்ராஸ்பெக்டஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு காலேஜுக்கும் எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்கன்றதை நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த நோட்டீஸில் கிளியர் கட்டாக ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதர் ஃபீஸ், வேற ஏதாவது அதர் ஃபீஸ் இருந்தது அப்படின்னா அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோன்னா கற்பகம் ஃபேக்கல்ட்டி, மாதா மெடிக்கல் காலேஜ், பனிமலர் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ முத்துக்குமரன் திருச்சி மெடிக்கல் காலேஜ். ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ், அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக இருக்கட்டும், அதர் ஃபீஸ் என்ன இருந்தாலுமே அது எல்லாத்தையும் இங்கே தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன காலேஜ்னு பார்த்தோம்னா இந்திரா மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்டி இன்ஸ்டியூட், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், அண்ட் நெக்ஸ்ட் தாகூர் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதுக்கான ஒரு காலேஜுக்குமான ஃபீஸுமே இருக்கு. ஸோ நீங்க எந்த காலேஜஸ்க்கு போறீங்களோ ரெஸ்பெக்டிவ் ஃபீஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்க கவுன்சிலிங்ல அந்த காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்டல் ஃபீஸ் அதிகமா இருக்கு, மெஸ் ஃபீஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு ரியலைஸ் பண்ணி எனக்கு சீட் வேணாம்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங்கே நமக்கு வேஸ்டா போயிடும். ஸோ அதனால எந்தெந்த காலேஜஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ்ன்றதை பார்த்துட்டு அந்த ஃபீஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கா அப்படின்னா நீங்கள் இந்த காலேஜஸ்லாம் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி சொன்னோம் இல்லையா, அந்த 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கான ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ், அதர் ஃபீஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இயர் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி தான், 2 பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் கன்ஃபார்மாக டீம்டு யூனிவர்சிட்டியாக சேஞ்ச் ஆயிட்டாங்க. அண்ட் இதே மாதிரி டென்டல் காலேஜஸ் இருக்காங்க இல்லையா, டென்டல் காலேஜில் டோட்டலாக 18 செல்ஃப் ஃபைனான்ஸ் டென்டல் காலேஜஸ் இருக்கு. அதில் 2 டென்டல் காலேஜஸ் லாஸ்ட் இயர் இருந்தது. லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் டோட்டலா 20 டென்டல் காலேஜஸ் இருந்தாங்க. இப்போ 2 டென்டல் காலேஜஸ் இல்லையா, அதுல 2 டென்டல் காலேஜ்ல ஒன்னு யாருன்னு பார்த்தோம்னா கற்பக விநாயகா இன்ஸ்டியூட். அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டதுக்கு அவங்க அஃபீஷியலா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல இருந்து நாங்க வெளியில வந்துட்டோம், நாங்க ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்றத அஃபீஷியலா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ராஜாஸ் மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலியில இருக்கு இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க டீம்டு யூனிவர்சிட்டியா சேஞ்ச் ஆகல, நாங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ரவுண்ட் 2லயோ இல்ல ஃபைனல் வேகன்சில எங்க காலேஜ் ஆட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ராஜாஸ்
ராகஸ் டென்டல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதர் தென் தட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்குமான ஹாஸ்டல் ஃபீஸ் இது எல்லாமே டென்டல் காலேஜஸ். செல்ஃப் ஃபைனான்ஸ் டென்டல் காலேஜஸ்க்கான காலேஜ் ஃபீஸ் ஒன்றா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்தந்த காலேஜஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் ஃபீஸ் எவ்வளோக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ரீ மூகாம்பிகாவாக இருக்கட்டும், பிரியதர்ஷினியாக இருக்கட்டும், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், இதுலேயுமே ஒரு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இருக்குது. இது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் தான் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை மட்டும்தான் அவங்க டீம்டு யூனிவர்சிட்டியாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் ஆஸ் இட் இஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மாதா டென்டல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ராகஸ் டென்டல் காலேஜ். அண்ட் நெக்ஸ்ட் 12th யாருன்னு பார்த்தோம்னா RVS டென்டல் காலேஜ், செட்டிநாடு டென்டல் காலேஜ், பெஸ்ட் டென்டல் காலேஜ், விவேகானந்தா டென்டல் காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர்ல இருக்கு இல்லையா. ஸோ அந்த காலேஜ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக லாஸ்ட் 18th காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ASN மெமோரியல் டென்டல் காலேஜ். ஸோ ஒரு காலேஜுக்குமான டீடைல்டு நோட்டீஸ் அஃபிஷியலாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, டியூஷன் ஃபீஸ் நீங்கள் எங்கே செக் பண்ணணும் அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸில் செக் பண்ணணும். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ப்ராஸ்பெக்டஸ்லேயே கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ ஃபீஸ் டீடைல்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டீஸ் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். ஸோ அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் இன் தர் கவுன்சிலிங் ப்ராசஸ். பிகாஸ் ஒரு காலேஜ் சூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த காலேஜோட ஃபீஸ் என்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம என்ட்ராறதுக்கு முன்னாடி ஃபீஸ் கம்மியா இருக்கிற மாதிரி தோணும். என்ட்ரானதுக்கு அப்புறம் என்னடா ஒரு ஃபீஸா சொல்றாங்களே அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சஃபர் ஆகிறது உண்டு. ஸோ இப்போவே அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபர்தர் பிளான்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாத்தையும், ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ரெகார்டிங் நீட் பத்தி வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல உடனே நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பரா உங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா பார்த்துட்டு அது என்னன்றதை கிளாரிஃபை பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ so much for watching.